மறதியின் நிந்தை. ஸ்லோகம் 320. பிராரப்த கர்மத்தின் தொடர்பு எஞ்சியிருக்குமேயானால் தோன்றிக் கொண்டிருக்கும் வெளிப் பிரபஞ்சத்தை நாம ரூபத்தைக் களைந்து ஆத்மாவில் ஒடுங்கச் செய்து கொண்டு சத்தாகவும் ஆனந்தமே வடிவாகவும் இருக்கும் பிரம்மத்தை தியானம் செய்து கொண்டு புறக்கரணங்களையும் அகக்கரணங்களையும் அடக்கி அமைதியுடன் காலத்தை கழிக்க வேண்டும். ஸ்லோகம் 321. பிரம்மநிஷ்டையில் கவனக்குறைவு ஒருபொழுதும் செய்யக்கூடாது. பிரம்மாவின் புத்திரராகிய பகவான் சனத் சுஜாதர் கவனக்குறைவை யமன் என்று கூறியுள்ளார். ஸ்லோகம் 322. தன்னுடைய ஸ்வரூபானுசந்தானத்திலிருந்து கவனக்குறைவால் நழுவுதலைக் காட்டிலும் ஞானிக்கு ஆபத்து வேறு இல்லை. அதனால் அகங்காரம், அதனால் பந்தம், அதனால் துன்பம். ஸ்லோகம் 323. ஸ்வரூபத்தை மறத்தலாகிய குற்றம் விஷயத்தில் நோக்கமுள்ள புருஷனைக் கண்டதும் அவன் சாஸ்திரங்களைக் கற்றவனாயிருந்த போதிலும் புத்தியின் தோஷங்களால் வெகுதூரம் நிலைதவறச் செய்து விடுகிறது. ஒரு ஸ்திரீயானவள் பிரியமான புருஷனை புத்தியைக் கெடுத்து நிலைதவற செய்வது போல. ஸ்லோகம் 324. விலக்கப்பட்ட நீர்ப்பாசி எவ்வாறு கணப்பொழுது கூட ஒதுங்கி நிற்காதோ அவ்வாறே மாயையானது வெளி நோக்குடையவனை அவன் புத்திசாலியாயிருந்தாலும் வந்து மூடிக்கொள்ளுகிறது. ஸ்லோகம் 325. மனதானது சிறிதளவு பிரம்மமாகிய குறிக்கோளினின்று நழுவியதாய் வெளி நோக்குடையதாய் ஆகுமேயானால் அதிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சியடைவதாகும். கவனக்குறைவால் நழுவிய விளையாட்டுப் பந்து மாடிப்படிகளில் விழுந்து எப்படி படிப்படியாக உருண்டு கீழே ஓடிவிடுமோ அப்படியே. ஸ்லோகம் 326. விஷயங்களில் பற்றுக்கொண்டு புகுந்த மனது அதன் குணங்களைச் சிந்தனை செய்கிறது. தொடர்ந்த சிந்தனையால் ஆசை எழுகிறது. ஆசையால் புருஷனுக்கு அதை அடைய முயற்சி ஏற்படுகிறது. பொருள்களை உற்று நினைக்கின்ற புருஷனுக்கு அவற்றினிடம் பற்று உண்டாகிறது. பற்றினின்று ஆசை தோன்றுகிறது. ஆசையினின்று கோபம் பிறக்கிறது. கோபத்தினின்று நன்னினைவின் கேடு விளைகிறது. நன்னினைவு கெட்டதனால் புத்தி நாசம் ஏற்படுகிறது. புத்தி நாசத்தினால் முற்றும் அழிகிறான். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்லோகம் 327. அதன்பின் தன் ஸ்வரூப மறதி ஏற்படுகிறது. ஸ்வரூபத்தை மறந்தவன் கீழே விழுகிறான். விழுந்தவனுக்கு நாசமில்லாமல் மீண்டும் எழுச்சியானது காணப்படவில்லை. ஸ்லோகம் 328. ஆகையால் விவேகமுடையவனாயும் பிரம்மஞானம் உடையவனாயும் உள்ளவனுக்கு சமாதியில் கவனக்குறைவைக் காட்டிலும் வேறு யமன் இல்லை. பிரம்மத்தில் நழுவாது நிலை பெற்றவன் செம்மையான சித்தியை அடைவான். கவனக்குறைவுக்கு இடம் கொடாதவனாய் பிரம்ம சிந்தனையில் ஆழ்ந்தவனாய் ஆவாயாக.